காரம், புளிப்பு, உப்பு இது எல்லாமே பெர்ஃபெக்டான ஆந்திரா தக்காளி ஊறுகாய் தான் இந்த வீடியோவில் செய்ய போகிறேன். எல்லோரும் சுலபமாக செய்யறதுக்கு வசதியாக இதோட அளவில் கிராமில் எடை போட்டு காட்டியிருக்கேன். இதில் புளி சேர்க்கறதால 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க. இதை ஊறுகாயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் சாதத்து கூட சட்னி மாதிரியும் கலந்து சாப்பிட்லாம். குறிப்பாக லாங் ட்ராவல் பண்ணுறவங்க இதை ரெடி பண்ணிட்டு கொண்டு போனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி 1/2 கிலோ, மிளகாய்த்தூள் 50 கிராம், புளி 50 கிராம், உப்பு 50 கிராம், பூண்டு 15 பொருட்கள், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கடுகு 3 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, வரமிளகா 2. தக்காளி சுத்தமாக கழுவி எடுத்து ஒரு 500 கிராம் எடை போட்டுக்கிறேன். அடுத்ததாக ஒரு 50 கிராம் அளவுக்கு புளியை எடை போட்டுக்கிறேன். இந்த புளியில் கொட்டையத்தனையும் நீக்கி எடுத்துக்கங்க. அடுத்து 50 கிராம் உப்பு, அடுத்து 50 கிராம் அளவுக்கு காரம் குறைவான மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். நீங்கள் சக்தி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 30 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்தாலே போதும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு லைட்டாக சூடானதும் கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே புளியை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி முழுசாக சாஃப்டாகி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், தக்காளி முழுசாக வதங்கி ஃபுல்லாக சாஃப்டாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ தக்காளி சூடு ஆறி வந்துருச்சு. இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உப்பு, அடுத்ததாக மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ கடைசியாக தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் தாளிப்பு கொடுக்கறதுக்காக 200 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம்.
இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு மேலும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது சூடு ஆறுனதும் அப்படியே ஒரு கண்ணாடி ஜாருக்கு மாற்றி 6 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நம்ம ஊறுகாய் எவ்வளோ அட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்குன்ட்டு. இது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் டேஸ்ட்லேயும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நான் கொடுத்துருக்குற இதே அளவில் மெயின்டைன் பண்ணி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லோருக்குமே பிடிக்கும். காரத்தை மட்டும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.